புனித வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பக்தியுடன் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவுகூர்ந்து இந்த நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகின்றன. அதன் இறுதியில் வரும் வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு புதுச்சேரியின் பல தேவாலயங்களில் 3 மணி நேர சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதுடன் சிலுவை பாதை பேரணியும் நடத்தப்பட்டது. பாதிரியார்கள் சிலுவையை சுமந்து வீதிகள் வழியாக சென்றனர். பிரசித்தி பெற்ற ஜென்ம ராக்கினி பேராலயத்தில் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பக்திப் பாடல்கள் பாடியபடி கலந்து கொண்டனர். இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தில் நிறைவடைந்தது. இதேபோல் பல்வேறு தேவாலயங்களிலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. அறிமுகம். உடல் பலவீனம் மற்றும் சிலுவையின் பாரம் காரணமாகிறோம் என்பதை உணர்ந்திட அழைக்கப்படுகிறோம். இன்றைய சூழல். ஜெபம். பலவீனமானவரின் ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மடித்த விசுவாசிகளின் முதல் வீழ்ச்சிக்கு பின் எழுந்து நடந்த இயேசு மீண்டும் விழுவது அவர் சந்தித்த கடும் வீரிலோ அல்லது தீய பழக்கங்களிலோ விழும் மனிதர்களின் நிலையை இந்த வீழ்ச்சி பிரதிபலிக்கிறது. அவ்வளவுதான் என் வாழ்வு என விரக்தியில் முடங்கி போகும் மனநிலையை இது சுட்டிக்காட்டு. வெறும் ஆறுதல் கூறுவது மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கையும் கூட. சிந்தனை இயேசுவின் இறப்பு என்பதை உணர செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் Sing
உமக்கு நன்றி சோத்திரம் செய்கிறோம். ஆறுதல் தந்தது பெண்மை எட்டாம் நிலையில் எருசலேமை மகளிரை சந்த